விமான நிலையம் போன்று பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மருத்துவமனையை அறிவிக்க வேண்டும் என்ற இந்திய மருத்துவ சங்கத்தின் கோரிக்கைகள் மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து மறுக்கும் பட்சத்தில் மருத்துவமனைகளை மூடி சாலையில் இறங்கி போராடும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் காமன்வெல்த் நாடுகளின் மருத்துவ சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநில தலைநகர் கல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் IMA அலுவலகத்தில் வைத்து மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. இந்த இரங்கல் கூட்டத்தில் மருத்துவர்கள், வர்த்தக சங்க நிர்வாகிகள், லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள், ரோட்டரி சங்க நிர்வாகிகள், பல் மருத்துவ சங்க நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காமன்வெல்த் மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் ஜெயலால் பேசும்போது, இது மருத்துவர்களுக்கு ஏற்பட்ட நிலையல்ல, சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும். இதுபோன்று நிலை எந்த பெண்ணிற்கும் ஏற்படக்கூடாது. அதற்காகத்தான் போராடுகிறோம். சமுதாய நலனுக்காக, மக்களின் நல்வாழ்வுக்காக போராடும் மருத்துவர்களின் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய பொறுப்பினை மத்திய மாநில அரசுகள் எடுத்துக்கொண்டு ரயில்வே, விமான நிலையம் போன்று மருத்துவமனையை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும். குறிப்பாக மருத்துவத்துறையில் பணியாற்றுபவர்கள் 60% பெண்கள், 95% பெண்கள் மத்திய அரசு பாதுகாப்பு தருவதாக உறுதியளித்திருக்கிறது. மத்திய அரசு மருத்துவமனையை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்காவிட்டால் தொடர்ந்து மருத்துவமனைகளை மூடி சாலையில் இறங்கி போராடுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னுடைய தனித்திறமையாலே மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்று மருத்துவ பட்டம் மேற்படிப்பு படித்துக் கொண்டிருந்த அன்புக்குரிய மருத்துவர் ஒருவர் தன்னுடைய பணி செய்து கொண்டிருந்த அதே அறையில் வைத்து கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியை கேட்டு நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்கள் இன்றைக்கு குதித்தெழுந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை நாட்டில் எந்த ஒரு பெண்களுக்கும் ஏற்படக்கூடாது என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு நாடு முழுவதும் இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பாக மருத்துவர்கள் தங்களுடைய மருத்துவமனையை புறக்கணித்து தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மருத்துவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு கொடிய நிலை மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு பெண்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக போராடுகின்ற மருத்துவர்களோடு இணைந்து பல்வேறு சமூக நல அமைப்புகள், குறிப்பாக ரோட்டரி சங்கம், லயன்ஸ் சங்கம், ஒய்ஸ்மேன் சங்கம், பல் மருத்துவர்கள் சங்கம் என்று எல்லோரும் இணைந்து குமரி மாவட்டத்திலே இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சமுதாயத்தினுடைய நலனுக்காகவும் மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய பொறுப்பினை மத்திய மாநில அரசுகள் எடுத்துக்கொண்டு மருத்துவமனைகளை பாதுகாக்கப்பட்ட இடங்களாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். மருத்துவர்கள் பாதிக்கப்படுகின்ற போது அவர்களை பாதுகாப்பதற்காக உரிய மத்திய அரசு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். சமுதாயத்திலே எந்த ஒரு பெண்களும் நேர்மையாக இரவு நேரங்களிலே கூட தனியாக செல்ல முடியும் என்கின்ற நிலையை உருவாக்குவதற்காக சட்டம் ஒழுங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு மருத்துவத்துறையிலே பணியாற்றுகின்றவர்களில் 60% மருத்துவர்கள் பெண்கள். அது மட்டுமல்ல, 95% பணியாற்றக்கூடிய தாதியர்கள் பெண்கள். இந்த பெண்களுக்கு மருத்துவமனை வளாகத்திற்குள்ளே ஏற்படக்கூடிய நிலைகளிலிருந்து ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கையை மத்திய அரசும் மாநில அரசும் செவிசாய்த்து உடனடியாக நாங்கள் தீர்வு காணுகிறோம் என்கின்ற உறுதிமொழியை தந்திருக்கின்றார்கள். நாங்கள் அதை நம்புகின்றோம். மத்திய அரசினுடைய உறுதிமொழியின் அடிப்படையிலே சமுதாயத்திலே மருத்துவர்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துவார்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை தொடர்கின்றோம். ஆனால் மத்திய அரசு அதற்கான சட்டத்தை உருவாக்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்திய மருத்துவ சங்கம் தொடர்ந்து போராடும். நாளைய நாட்டிலே நம்முடைய சமுதாயத்தில் ஒரு மருத்துவருக்கோ அல்லது எந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்த பெண்களுக்கோ இத்தகைய கொடிய சம்பவங்கள் ஏற்படாத வகையில் அதை தடுப்பதற்காக இந்திய மருத்துவ சங்கம் தொடர்ந்து போராடும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.